கைஸ் அல் மஜ்லிஸ் குனியம்புத்தூர்ல இருக்கிற அல் மஜ்லிஸ் வந்திருக்கோம். நல்லா இருக்கு, ஆம்பியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஆனால் இது பாருங்க மேடம். ஓகே பார்ப்போம். ஆஷிக் வந்திருக்காரு. ஆஷிக் பாசித் நான் 3 பேர் மட்டும் வந்திருக்கோம். சூஸ் பண்ணுவோம். ஆஷிக் வெர்ஸ் சஃபீர் எக்ஸ்ப்ளோரர் இவர் மெயினான அண்ட் பட்ஜெட் பாசித் மூங்கில பண்ணியிருக்காங்க. நாம் அப்படியே பசங்களும் ஒரு 4 பேர் வந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு இங்கே என்ன இருக்குது? குடியில் இருக்குது, வேறு என்ன இருக்குது? ஏசி குடியில் ஏசி அப்படியே அந்த அரபியிலாம், அதாவது அரேபியன் கண்ட்ரிலாம் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப். அது ஒரு ஏசி அங்கே இருக்குது, அது ஏசியால். இது வந்து குடில். இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேருக்கு சூப்பராக இருக்கும். என்னமெல்லாம் இருக்குது பாருங்கள். மட்டன் குழிமந்தி ரேட்டெல்லாம் ப்ரைஸ்லாம் பார்த்துக்கோங்க. பீஃப் குழிமந்தி பெரி பெரி அண்டு சூப் வகையெல்லாம் இருக்குது. அப்புறம் க்ரில்லு பாருங்கள். ஒரு க்ரில்லு வந்து 400, ஹாஃப் க்ரில்லு வந்து 210. எல்லா வகையான க்ரில்லாக இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது. அப்புறம் மொஜிட்டோ குடிக்கிற ஐட்டம், ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, சிக்கன் ஐட்டம் இருக்குது, A to Z இருக்குது கைஸ். தான் இந்தியன் பிரியாணி, ஆம்பூர் ஸ்பெஷல், இந்தியன் பிரெட்ஸு, தந்தூரி எல்லாமே இருக்குது கைஸ். வந்து உட்காந்திங்கன்னா என்ஜாய் பண்ணியிருக்கோம். பாசித் எப்படி இருக்குது? சூப்பர் ஃபேனாக இருக்குது கைஸ். செம்ம காற்று கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்தி சாப்பிட்றதுக்கு வந்தால் பார்த்தா நமக்கு பெரிய ஆஃபர் வச்சுட்டாங்க. மந்தி இல்லையாமா. இப்போ நாங்கள் எங்கள் ஏரியாவில் சாப்பிட்றோம். பரோட்டா சப்பாத்திலாம் ஆர்டர் போட்டிருக்கோம். எதுனால பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடுனால இங்கே மந்தியே இப்போ கிடைக்கல. அது மெயினான ஏரியா குனியம்புத்தூரில். என்ன கடை போகுது? அல் மஜ்லிஸ். அல் மஜ்லிஸ். அதில் வந்து மந்தியும் மஜ்தூதும் தான் ஃபேமஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா சப்பாத்தி நாடு ஆர்டர் போட்டிருக்கோம். பரோட்டா ஐட்டம்லாம் காட்டுறவங்களுக்கு வருஷம் வந்து அவன் சேனல் நேம் வந்து மாற்றிட்டாங்க. அதை சொல்ல மறந்தேன். ஆஷிக் வர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கான். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேட்க மாட்டேன். பண்ணியே ஆகணும். அண்டு அவ்வளோதான் கைஸ். பீஃப் அல்ஃபாம் ஆஃபு 350 ரூபா கைஸ். 350 தானே. மற்ற தலைவர் பட்டர் நான் வாங்கியிருக்காரு. அது வந்து ஒரு 2 நாள். சப்பாத்தி நம்ம மிஸ்டர் பாசித் வாங்கியிருக்காரு. அப்புறம் 2 பெரியோர் புரோட்டா நம்ம இது வாங்கியிருக்காரு. எல்லாம் இதுதான் சாப்பிடுவோம், இல்லை எல்லாம் மாற்றி சாப்பிட்டுக்குவோம். அண்டு மெயினாக அல்ஃபாம் இது பாருங்க. பீஃபு டெண்டர்னஸ் எப்படி இருக்குன்னு ரைஸ் வறுத்து. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பன்னீர் பட்டர் மசாலா. இதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஓகே. அண்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்ப்ரைட்டு. ஒரு ஸ்ப்ரைட். அவ்வளோதான். ஃபினிஷ்டு. இப்போ வந்து ஆஷிக் வந்து புரோட்டாவோட டேஸ்ட் பார்ப்போம். இதுதான் குழம்பு சப்பாத்தி. ஃபர்ஸ்ட் ஆஷிக்கு அது இதில் ஊற்றுறா. ஆஷிக் டேஸ்ட் பாரு எப்படி இருக்கு. பட்டாசா இருக்கு, சூப்பராக. மிஸ்டர் பாசித் வந்து அதையே முக்க போகிறோம். இதுதான் அதுக்கு சைடிஸு. அப்படியே இதே சாப்பிட்டு காமிச்சிரு. பன்னீர் பட்டர் மசாலாவோட. ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே. அடுத்து பீஃப். இது வச்சு மைனஸ் வச்சு பீஃப். பீஃப் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது. நல்லா வெந்துருக்கு. சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஜூஸியாக இருக்குது. ஆஷிக் எப்படி இருக்கு பீஃப்? சூப்பராக இருக்கு, சாஃப்டாக இருக்கு, நல்லா இருக்கு. பீஃபோட டெண்டர்னஸ் பாருங்க. டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாம். மயோனைஸ் லைட்டாக. மசாலா வந்து செம்மையாக இருக்கு. நல்லா காரமாக சூப்பரான பீஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதில் சாப்பிட்டதில் மட்டும் சப்பாத்தி மட்டும் ஆவரேஜ் ஆச்சு. மற்ற எல்லாரும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு பீஃப் என்னது பீஃப் அல்ஃபாம் தானே. பீஃப் அல்ஃபாம் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது சாப்பிடுங்களா. மிஸ்டர் ஆஷிக் குச்சின்னு இருக்கான். சொல்லு டப்புன்னு. ஓவராலாக சூப்பர். அவ்வளோதான் கைஸ். சப்பாத்தி சப்பாத்தி ஆவரேஜ் அவங்க மாதிரி தான் இருந்துச்சு. இது பத்தவே இல்லை. 4 நாள் பத்தாது. அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி.